கிரீட்டிங்ஸ். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பெயர் பாஸ்டர் ரோஷன் ஷான். நான் கோயம்புத்தூரில் ஊழியம் செய்து தமிழ்நாடு முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பணியை ஊழியத்தை செய்து வரேன். உங்களிடத்தில் ஒரு தாழ்மையான 2 வேண்டுகோள்களை விடுத்து, வரக்கூடிய ஒரு பெரிய பேராபத்து தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டின் வாலிபர்களை, இளைஞர்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும்னா அதிகாரத்தில் இருக்கிற உங்களால், குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்றைக்கு ஒரு முதலமைச்சர் ரொம்ப கீழே, ரொம்ப அடிமட்டத்தில் வாழுகிற ஒரு சிறிய எளிய குடும்பத்தினுடைய சத்தத்தை கூட கேட்கிற குணமுடைய உங்களிடத்தில் இதை சொல்லுவது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது காரியம், இது உங்களிடத்தில் சொல்கிறதுனால தான் ஒரு முடிவு தமிழ்நாட்டுக்கு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். என்ன அந்த 2 காரியங்கள் என்பதை நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த காணொளியை நீங்கள் பார்த்தால் தயவு செஞ்சு இதை குறித்து உங்களுடைய துறை அமைச்சர்களோடு ஆராய்ந்து இதை குறித்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி செய்து, அல்லது இது தமிழ்நாட்டிற்குள்ளே வராமல் இருக்க உங்களுடைய பாதுகாப்பு எச்சரிக்கையை முடுக்கிவிடும்படிக்காய் நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அந்த காரியம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தில் கடவுள் ஹெச்ஐவியை குறித்து பேசினார். இந்த ஒன் காட் வாயிலாக நான் பேசியிருந்தேன். அதை தொடர்ந்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை, அதாவது 7ஆம் தேதி, எல்லா நேஷனல் மீடியாக்களிலும் ஹெச்ஐவியை குறித்து மிகப்பெரிய அளவில் செய்திகள் வெளியிடுறாங்க. அந்த செய்தியில் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஹெச்ஐவி பாதிப்பு வந்திருக்கிறது என்பதை குறித்து எச்சரிக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் மீடியாக்களும் அது பதிவிட்டிருந்துச்சு. அந்த மீடியாக்களில் சொல்லப்பட்டிருக்கிற நம்பர் மற்றும் அது எப்படி பாதித்தது என்பது தான் இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. என்னன்னா, கடந்த 3 ஆண்டுகளில் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 66,606 ஹெச்ஐவி கேசஸ் அங்கே உருவாகிருக்கிறது. 3 ஆண்டுகளிலே நடந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு அங்கே போய் ஆராய்ந்து பார்க்குறாங்க. இதில் இந்த ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா, இன்னொரு அதிர்ச்சியான செய்தி அவர்கள் சொல்கிறாங்க. 18 வயதிலிருந்து 25 வயதை உடையவர்களுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. 25லிருந்து 35 வயதை உடையவர்களுக்கு இந்த நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அத்தனை பேரும் வாலிபர்கள், வாலிப பெண்கள். இதில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, இங்கே ஒரு புதிய வகையான ஒரு விபச்சாரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த எய்ட்ஸ் நோய் எப்படி அதிக அளவில் பரவுது அப்படின்றது பார்க்கும் பொழுது மேன் டு மேன் செக்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இதன் மூலமாக அதிக அளவில் பரப்பப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஒரு பாவம் ஒரு சமுதாயத்தில் சத்தமில்லாமல் பரவும். அதை பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, அதை தீர்க்க வேண்டியது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் தான் என்பதனால இந்த காணொளி வாயிலாக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை கொண்டு வரப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற பல வாலிபர்கள், வாலிப பெண்கள் பெங்களூரில் வேலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் அவர்கள் விருப்பப்படாமலும் அல்லது விருப்பப்பட்டும் கூட இந்த நோய் அவர்களுக்கு தொற்றாக மாற வாய்ப்புண்டு. விருப்பப்படுகிறவர்களுக்கு சரி, ஆனால் விருப்பமே படாத தனி மனித ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கிற வாலிபர்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அறியாமையிலே அந்த தொற்று பரவ வாய்ப்பு இருக்கு. அதனால் தமிழ்நாடு, கர்நாடகா அந்த பார்டரில் சரியான அந்த மெடிக்கல் செக்கப் நீங்கள் செய்யும்படிக்கா அன்புடன் அழைக்கிறேன். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டில் போன வருடம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் சட்டமன்றத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷனை சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் 1,32,000 பேருக்கு எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 4,694 குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை சமர்ப்பித்து அவர்களுக்கான வசதிகள், அவர்களுக்கான பென்ஷன் என்பதை குறித்து பேசுகிறார். 2026 இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி. இன்னைக்கு சூழ்நிலை வேற.
நம்மிடத்தில் நம்முடைய சமுதாயத்தில் பரவி வரக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்ற நீங்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ட்ரக்கை விட மோசமான நோய், சமுதாயத்தை கெடுக்கிற, குடும்பத்தை நாசமாக்கிற, அழிக்கிற ஒரு மகா பெரிய நோய் வருது. இந்த நோய் பரவ 2 காரணம்தான். ஒரு தனிமனித ஒழுக்கத்தை கெடுக்கும் காரியம். அது இந்த சமுதாயம் கெடுக்குதானா, ஒரு ரோட்டில் போய் நிற்கிற எந்த ஒரு மனிதனும் அந்த தனிமனித ஒழுக்கம் கெட்டு போய்விட முடியாது இந்த சமுதாயத்தில். அப்போது இந்த தனிமனித ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய முதலும் 2வதுமான காரியம் என்னென்னா சோஷியல் மீடியா. தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிப்பதற்காக, அநேக லைக் வாங்குவதற்காக, வியூஸ் போவதற்காக செய்யக்கூடிய சில காரியங்கள் மிகப்பெரிய அளவில் சிறு குழந்தைகளையும் பாதித்திருக்கு. அவர்களுடைய மெச்சூரிட்டியை தாண்டி பிஹேவ் பண்ணும்படிக்காக செய்து 10 வயது பிள்ளை ஒரு 25 வயது வாலிபனை போல பிஹேவ் பண்ணுறான். அதற்கு காரணம் சோஷியல் மீடியா. இதையெல்லாம் தடுத்து மூடிவிடணுமா அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இதை கட்டுப்படுத்தி வைத்தா இன்னொரு 50 வருஷம், ஒரு 100 வருஷத்துக்கு தமிழ் சமுதாயம் செழிப்பாக சமாதானமாக வாழும். வரக்கூடிய 2வது பேராபத்து கடற்கரை பகுதிகளிலே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட போகுது. இது ஒரு தேவனுடைய ஊழியனாக எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாறும் அப்படின்னு இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் என்னோடு பேசினதை நான் காணொலியாக வெளியிட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஒன் காட்ல போய் கூட பார்க்கலாம். அதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோவை பின் பண்ணி கூட வச்சுருக்கேன். ஏன்னா எந்த பயமும் இல்லை. அதுதான் நடந்தது. இனி வரும் நாட்களில் நடக்கவிருக்கிறதையும் நான் காணொலியாக பதிவிட்டிருக்கேன். அந்த காரியத்தில் 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய பேராபத்துக்களில் பிரதானமானதாக கடற்கரை நகரங்கள், கடற்கரையில் இருக்கிற பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மற்ற இடங்களிலே நிறைவேறி வருது. ஒருவேளை நீங்கள் அரசு அதிகாரியாக அரசாங்க பணியில் இருப்பதனால ஒரு மார்க்கத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த வார்த்தையை கட்டாயம் கேட்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் மீது அன்பு கொண்டு, தமிழ்நாட்டின் மக்கள் மீது பாசம் கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயம் சொல்ல வேண்டும் என்ற அந்த தேவ பணியை செய்வதனால இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுடைய இருதயத்துக்கும் சமாதானமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கடற்கரையில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க தயவு செஞ்சு. அந்த கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு தயவு செஞ்சு பாதுகாப்புகளை விரைந்து செய்யுங்க. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதுவும் போதை பழக்கமும் ஒரு ஆணிவேராக இருக்குது அப்படின்னு நேற்று சிங்கப்பெண்கள் படை திறப்பு விழாவில் நீங்கள் பேசினதை நான் பார்த்தேன். போதையும் விபச்சாரமும் இந்த உலகம் துவங்கினதிலிருந்து முடியும் வரைக்கும் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. நான் இதை சொல்வதனால தயவு செஞ்சு நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. இந்த உலக தோற்றத்தில் உருவானது பாவம். இந்த உலகம் முடியும் வரைக்கும் இருக்கும். எப்போ முடியும் தெரியாது. அதுபோல தான் இந்த போதை பழக்கமும் விபச்சாரமும் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னது போல தனிமனித ஒழுக்கம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தால் அதை குறைக்க முடியும். நிச்சயமாக முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. அந்த தனிமனித ஒழுக்கத்தில் அரசாங்கம் ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வரணும். ரொம்ப மைக்ரோ அளவில் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் உங்களுடைய துறையை கேட்டுக்கொள்ளணும். அந்த மைக்ரோ அளவில் சரி செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று தான் இந்த HIV பரவி வரக்கூடிய காரியம். இந்த HIV பாதிப்பு நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களுக்கு பரவாமல் தடுக்கும் காரியம். இந்த நோய் குறையணுமே ஒழிய அது அதிகரிக்காமல் தயவு செஞ்சு இந்த காணொலி வாயிலாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் அண்ட் ஐ ஹோப் யூ வில் டேக் இமீடியட் ஆக்ஷன் ஆன் திஸ் மெடிக்கல் எமர்ஜென்சி. உங்களுக்காகவும் உங்களுடைய கட்சிக்காகவும் நீங்கள் செய்கிற கட்சி பணி, இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற பணி சிறக்க உங்களுக்காக ஒரு கிறிஸ்தவ போதகனாக, ஒரு தீர்க்கதரிசியாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஜெபிப்போம். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் மறுபடியும் நினைவு கூறுகிறேன். நல்லதே நடக்கும் அப்படின்னு. நல்லது நடக்கணும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஜெபத்தின் வாயிலாக. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால உங்களிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ள தான் முடியும். நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி
செயல்படுத்தி காட்டும்படிக்கா நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ரோஷன் ஷே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் காட் bless your ஃபேமிலி. காட் bless you.